ஒரு கப் பச்சை பயிரை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததை பேனில் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் மிதமான தீயில வறுத்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி 3 ஏலக்காயும் சேர்த்து ஒரு 90% மட்டும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3/4 கப் அளவு துருவின தேங்காயை நல்லா இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் அதையும் அது கூட சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே வடிகட்டி வச்சு 1 ஸ்பூன் எள்ளை இந்த மாதிரி கழுவி எடுத்து பேனில் தண்ணி போகிற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்து அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3/4 கப் வெல்லத்தை 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு சின்ன கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அதையும் வடிகட்டி அது கூடயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடா லகுவா இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். இனிமே இந்த வீடியோ டீடைலா தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷன்ல லிங்க் இருக்கும், பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்தெடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை 3ஆவோ 4ஆவோ இல்ல 1ஆவோ நீங்க டிப் பண்ணி நீங்க சூடான எண்ணெயில இதே போல பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ருசியான முந்திரி கொத்து அருமையா ரெடி ஆயிரும். தேங்க்யூ.